வாங்க நண்பர்களே, வெல்கம் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் சீரிஸ் நாள் 1. எங்கடா பல நாளாக ஆளையே காணோம், கோமாக்கு ஏதாவது போயிட்டியா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஃபோனு கொஞ்சம் கோளாறு கொடுத்த காரணத்தினால் இத்தனை நாள் வீடியோ போட முடியாமல் போச்சு. சரி வாங்க அப்படியே காலேஜுக்கு போயிட்டே பேசுவோம். வழக்கம் போல் பக்காவான டைமில் காலேஜில் போய் உட்காந்தாச்சு. கிளாஸுக்கு போய் பார்த்தா எல்லாம் மங்களகரமாக காலங்காத்தால அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தானுங்க. நல்ல வேலை நான் நேற்று நைட்டு எழுதி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறேன். அதுக்குள்ளே 2 ஹவர் முடிஞ்சிருச்சு. சரி வாடா பிரேக்கில் டீ குடிப்போம் அப்படின்னு போனோம். குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸில் தியான நிலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கிளாஸில் என்னடா பண்ணுறீங்க, லேபுக்கு வந்து சேருங்கடா அப்படின்னு குரூப்ல ஒரு மெசேஜ். சரின்னு நருட்டோ பொம்மை போட்ட நோட்டை தூக்கிட்டு லேபுக்கு வாசல்ல போய் உட்காந்தாச்சு. சரி வெளியில தான் வெயில் அடிக்குது, லேப்குள்ள போனா ஏசி போட்டிருப்பாங்க அப்படின்னு நல்ல ஜன்னல் சீட்டா பார்த்து பிடிச்சி உட்கார்ந்தேன். ஆனா ஏசியே போடல. சோ சார் நண்பர்களே. அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. உங்களுக்கு நல்ல செய்தியோ இல்லையோ, எனக்கு நல்ல செய்தி. நான் புதுசா ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். அது இந்த ஃபோன் கிடையாது, நான் வேற ஃபோன் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு அப்புறமா சொல்றேன். அப்படியே லஞ்ச் பிரேக்கும் வந்துச்சு. லஞ்ச் பிரேக்ல ஒரு சின்ன உரையாடல் நம்ம சாட் ஜிபிடி கூட. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம சாட் ஜிபிடியும் ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிட்டான். ஓகே, கம்மிங் பேக் டு த சாப்பாடு விஷயம். இன்னைக்கு நம்மளுக்கு லஞ்ச் என்னன்னா வெஜ் பிரியாணி தான். அதில் வெஜ் மட்டும் தான் அதிகமாக இருந்துச்சு, பிரியாணியே காணோம். சரின்னு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லேபுக்கு போகலான்னு உள்ளே போய் உட்காந்தா இன்னைக்கு லேப் டெஸ்ட்டுன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு லேப் டெஸ்ட்டையும் முடிச்சாச்சு நண்பர்களே. பிரேக் பீரியடில் பார்த்தீங்களா, கண்ணாடி பார்க்குறதே நம்ம பசங்களுக்கு வேலையாக போச்சு. அப்படியே வெளியே வந்து பார்த்தா நம்ம அண்ணன் அப்துல் காதில் பூ வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படியே காலேஜ் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னன்னா டீ குடிக்கிறது. அதெல்லாம் சரி, அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, என்கிட்ட இருக்கிறது 4G சிம்மு. அதில் வந்து 5Gக்கு ரீசார்ஜ் பண்ணேன். ஆனாலும் சிம்மு 5Gயா கன்வெர்ட் ஆகலை. அதான் என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு ஜியோ சென்டருக்கு போயிருந்தோம். அங்கே போய் கேட்டால் இங்கே ஏன்ப்பா வந்தீங்க, நாங்கள் ஒரு இடம் சொல்கிறோம் அங்கே போங்க அப்படின்னாங்க. சரிண்ணா அவங்க சொன்னால் அந்த இடத்துக்கு போனால் நீங்கள் அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே தானாக 14 டேஸ் கழிச்சு கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணால் போதும், நம்மளுக்கு 5G கிடச்சிரும். இந்த வேலை முடிஞ்சுதா, அடுத்து நாங்கள் எங்கே போயிருப்போம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க, டீ கடைக்கு தான். இந்த டைம் நம்ம அண்ணன் கூட போயிருந்தோம். அங்கே போய் கொஞ்சம் கதை பேசிட்டு ஜாலியாக டீயும் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஜிம்முக்கு போகலான்னு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்மில் சரியான கூட்டம், எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் இந்த கிளிப்பில் நான் என்ன ஃபோன் வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஜிம் முடிச்சுட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஒழுங்காக சாப்பிடல. ஸோ செம்ம பசி. அதனால் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு 5 முட்டையை வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போன கையோட 2 முட்டையை வேக வச்சுட்டு நானும் முட்டையை முழுங்கிட்டு படுத்துட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.